உனக்கு என்னப்பா, நீ வெளிநாட்டுல இருக்க, கை நிறைய சம்பாதிக்கிற, சந்தோஷமா இருக்க. அப்படிதான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியில இருந்து பார்க்கும்போது வெளிநாட்டுல இருக்கிறவனோட லைஃப் அவனுக்கு சந்தோஷமா ஹாப்பியா இருக்கான், அப்படிதான் தெரியும். ஆனா அவனோட லைஃப் எப்படி இருக்கும்னா, பல கனவுகள், பல வழிகள், எதையுமே வெளியில சொல்ல முடியாம தன்னோட குடும்பத்துக்காக எல்லாத்தையும் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வாழ்றவங்க தான் வெளிநாட்டுல வாழ்றவங்க. தன்னோட குழந்தைக்கு பிறந்த நாளுக்கு கூட கூட இருந்து வாழ்த்த முடியாம எல்லாமே வீடியோ கால்ல தன்னோட குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து வெளிநாட்டுல இருக்கிறவங்களோட வழிகள் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதை வெளியில சொல்ல முடியாது. ஆனா எல்லாத்தையுமே தன்னோட குடும்பத்துக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வாழ்வாங்க. பாக்குற எல்லாரும் நினைப்பாங்க, வெளிநாட்டுல வேலை பார்க்குற, வெக்கேஷனுக்கு ஊருக்கு வந்துட்டு போற, அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா அப்படி இல்லை அவங்களோட லைஃப்ல உள்ள வாழ்க்கை. நான்லாம் வெளிநாட்டுக்கு வரும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வந்தேன். வெளிநாட்டுக்கு போறோம், ரொம்ப தூரம் போறோம் அப்படின்னு. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், யாருமே இல்லாம ரொம்ப தூரத்துல வந்து நம்ம இருக்கிறோம் அப்படின்னு. வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்க ஊர்ல இருக்கும்போது காலையில 9 மணி 10 மணி வரைக்கும் தூங்குவாங்க. ஆனா வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும். 4 மணிக்கு எந்திரிச்சு ரெடி ஆகி சாப்பாடுலாம் ரெடி பண்ணா 5 மணிக்கு கீழே வண்டி வரும், பஸ் வரும். பஸ்ல ஏறி வேலைக்கு போறதுக்கு வேலை 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆனா இங்க இருந்து நம்ம 5 மணிக்கு கிளம்பணும். 5 மணிக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு போனா 3 மணி நேரம் வண்டி ஓடும். 3 மணி நேரம் அதுலயே போயிடும். 3 மணி நேரம் வேலைக்கு போயிட்டு மறுபடியும் நைட்டு 10 மணிக்கு வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கணும். அவ்வளவுதான். இதுல எங்க வெளிநாட்டுல இருக்கவங்க சந்தோஷமா இருக்காங்க சொல்லுங்க? வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே பல வழிகளையும் பல கவலைகளையும் வெளியில சொல்ல முடியாம தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வாழ்றாங்க. ஸோ உங்க சொந்தக்காரங்க, உங்க நண்பர்கள், உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெளிநாட்டுல இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து எப்பயுமே இந்த வார்த்தையை மட்டும் கேட்காதீங்க. உனக்கு என்னப்பா, நீ வெளிநாட்டுல இருக்க, சந்தோஷமா இருக்க, அதை மட்டும் யாரும் சொல்லாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம். பேச்சுலர் லைஃப் இன் துபாய்.